வெளியானது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரானார். தோல்வியடைந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமியாக மாறினார். அரசியலுக்கு பாரமாய் இருப்பதை விட ஓரமாக இருப்பதே நல்லது என மக்கள் கேலி கிண்டல் செய்து வருகின்றனர். தான் போட்டியிட்ட முதல் தேர்தலில் படுதோல்வி அடைந்த நடிகர் விஜய் லியோ 2 திரைப்படத்திற்கான படப்பிடிப்பை தொடங்கினார். தனது தேர்தல் தோல்வியால் ரசிகர்கள் சோகத்தில் உள்ளதாகவும் அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யவே தான் மீண்டும் சினிமாவிற்கு வந்ததாகவும் நடிகர் விஜய் கூறினார். மேலும் த்ரிஷாவை கதாநாயகியாக போடும் வரை பனையூரை தாண்ட மாட்டேன் எனவும் நடிகர் விஜய் கூறியுள்ளார். ஒவ்வொரு தேர்தலிலும் நோட்டாவை வெல்ல பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளும் பாஜக இம்முறையும் நோட்டாவுடன் படுதோல்வி அடைந்தது. ஆனால் இது ஒரு வெற்றிகரமான தோல்வி என்றே கருதுவதாக நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என கடந்த பல வருடங்களாக பயிற்சியை மேற்கொள்ளும் சீமான் இம்முறையும் கடுமையான பயிற்சியை மேற்கொண்டுள்ளார். ஆயினும் வாக்குகளை பிரித்ததில் கிடைத்த பெரும் பணம் வீட்டு வாடகை கொடுக்கவும் மதுபானத்திற்கு பில் கட்ட உதவும் எனவும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். யார் வென்றாலும் யார் தோற்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை, வழக்கம் போல் பெட்டிகளை கைப்பற்றியதே எங்களுக்கு மகிழ்ச்சி என மீண்டும் மாம்பழத்தை சுவைத்தது பாமக. மேலும் இதுபோன்ற பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசியல் பைட் பக்கங்களை பின்தொடரவும்.